வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை கொளத்தூரில் வளிம காப்பு துணை மின் நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சருடைய தொகுதியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் சார்பில் 110 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய 230/33 கிலோ வோல்ட் வளிம காப்பு துணை மின் நிலையத்தை தற்பொழுது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். இந்த துணை மின் நிலையம் என்பது உடனடியாக செயல்பாட்டிற்கு வர இருப்பதாக மின்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். 3.5 லட்சம் குடியிருப்பு மற்றும் 1.5 லட்சம் வணிக பயன்பாடு, 50,000 தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு இந்த துணை மின் நிலையம் மூலமாக மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வளிம காப்பு துணை மின் நிலையம் என்பது கேஸ் இன்சுலேட்டட் சுவிட்ச் கியராக சல்பர் ஹைட்ரோஃபுளோரைடு என்ற SF6 என்ற வாயுவால் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக இந்த கேஸ் என்பது மிகச்சிறந்த மின் கடத்தா தன்மை கொண்டதாக இருக்கும் என்பதும், இதன் மூலமாக நகர்ப்புறங்களில் சுமார் இந்த போன்ற ஒரு துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு 4 ஏக்கர் பரப்பளவு என்பது தேவைப்படும். அதன் மூலமாக ஒரு அடுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமாக 1.4 ஏக்கர் பரப்பளவில் இந்த துணை மின் நிலையம் என்பது கடந்த 2023ஆம் ஆண்டு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டு விரைவில் இது செயல்பாட்டிற்கு என்பது வந்திருக்கின்றது. இன்றைய இந்த துணை மின் நிலையத்துடைய செயல்பாட்டை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சருக்காக இந்த ட்ரோன் ஷோ என்பது நடத்தப்பட்டது. அதில் முதலமைச்சருடைய உருவம், அதே போல மின்சாரத்துறையுடைய சாதனைகளை இடம்பெறும் வகையில் இந்த ட்ரோன் ஷோ என்பது நடைபெற்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதி கணேஷ் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் விடுதியில் வாட்டர் ATM திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்து அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுடன் உரையாடினார். தொடர்ந்து அருகே இருக்கக்கூடிய நீரேற்று நிலையத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் இந்த பகுதி கணேஷ் நகர் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகளுடன் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடி அவர்களுடைய அன்பான வார்த்தைகளை கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்கள் பல வாழ்த்துறைகளையும் பல திட்டங்களையும் செயல்பாடுகள் எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதையும் பகிர்ந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.